ட்ரெயினோட டிபார்ச்சர் டைம் பார்த்தீங்கன்னா 1 hour, half an hour இப்படி லேட் ஆகும். ஆனால் அதோட அரைவல் டைம், டெஸ்டினேஷன் ஸ்டேஷன் டைமில் போய் நம்மளை விட்டுறது கரெக்டான டயத்தில் கொண்டு போய் விடும். இல்லை half an hour பிஃபோரே கொண்டு போய் விட்டுரும். இது எதனால தெரியுமா? ஏன்னா நைட்டில் வந்து ட்ரெயின் வந்து ஸ்பீடப் பண்ணிடுவாங்க. அவங்க கரெக்ட் அந்த டயத்தை வந்து நைட்டில் பிக்கப் பண்ணிடுவாங்க. இது ஃபாஸ்ட்டாக ஓடுறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கு. நம்ம ஒன் நைட் நேரத்தில் வந்து ரயில்வே ட்ராக்ல வந்து மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது நைட் நேரம், பகல் நேரம் பண்றதுனால தான் அது வந்து ஸ்லோ ஆகி நின்று போகுது ட்ரெயின். பட் நைட் நேரத்தில் இல்லாதனால ட்ரெயின் வந்து தன்னுடைய பிக்கப்பை வந்து ஸ்பீட் ஆக்கிடலாம். நம்பர் 2, நைட்ல வந்து எல்லா ஸ்டேஷன்ஸ்லுமே ட்ரெயின் நிக்காது. பிகாஸ் பேசஞ்சர்ஸ் வந்து கம்மியாக ஏறுறதுனால மெயின் ஜங்ஷன்ஸ்ல தான் அது வந்து நின்று போகும். 3வது பாத்தீங்கன்னா நைட் நேரத்துல வந்து ட்ரெயின்கள் வந்து கம்மியா இயங்கும். அதனால வந்து இயங்குற ட்ரெயினுக்கு வந்து ரெட் சிக்னல்ஸ் ரொம்ப இருக்காது, அவங்களுக்கு கிரீன் சிக்னல்ஸ் தான் இருக்கும். ஸோ அங்கங்க நிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஸோ அவங்க வந்து தன்னுடைய ஸ்பீடை வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். நம்பர் 4 ரொம்ப முக்கியமானது, ஹியூமன் அண்ட் அனிமல் டிராஃபிக். தட் மீன்ஸ் ட்ராக் நடுவில் வந்து நாய் நிற்கிறது, மாடு நிற்கிறது, இல்லை ஹியூமன் வந்து கிராஸ் பண்றது, இந்த மாதிரிலாம் நைட் நேரத்தில் இருக்காது. ஸோ அதனால லோகோ பைலட்ஸ் ட்ரெயினை வந்து ஃபுல் ஸ்பீட்ல வந்து இயங்குவாங்க. நம்பர் 5, கம்பேரிசன் டு டே, நைட் நேரத்தில் தான் ட்ரெயினோட இன்ஜின் வந்து எலக்ட்ரிசிட்டி வந்து ஜாஸ்தி ஜென்ரேட் பண்றோம். ஸோ அதனால ட்ரெயின் வந்து ஸ்பீடா இயங்குறதுக்கு அது வந்து சப்போர்ட் பண்ணும். இப்போ ட்ரெயின்ல போறது யாருக்கு தாங்க பிடிக்காது? அது காஸ்ட் கம்மியா இருக்கிறது தனி, பட் அது வந்து போனாலே நம்ம என்ஜாய் பண்ணிட்டு போவோம். இதை தவிர வேற ஏதாச்சும் ரீசன் உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க, நாங்களும் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி சின்ன சின்ன தகவலுக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.